ஹாய் ஒருவன், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின். இதில் 2 டைப் இருக்குப்பா. நிறைய வீடியோவில் நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் சொல்கிறதும் பார்க்குறேன். 2 விதமாக அப்படிங்கிறது சொல்லாமல் ஓவரால் ஐடென்டிஃபை ஏபிசின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்பாங்க. இந்த காம்பவுண்ட் ஏ கொடுத்துட்டோம், மாலிகுலர் ஃபார்முலா தந்துடுவாங்க. அது ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் கூடயோ எது கூட ரியாக்ட் ஆகிற மாதிரி வச்சு காம்பவுண்ட் பி கிடைக்குதுன்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது யூசஸ் எல்லாம் சொல்லி அந்த ஹிண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இன்னொரு ரியாக்ஷன் கூட இன்னொரு ரீஜன் கூட ஆக்ட் ஆகி இன்னொரு காம்பவுண்ட் சி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா வளவள குலகலான்னு எழுதியிருப்பாங்களே, அது கொஸ்டின் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 மார்க்காக தான் கேட்குறாங்க. பெரும்பாலும் மார்ச் கொஸ்டின் பேப்பரில், அதாவது பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் ஏபிசி இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது ப்ராடக்ட் கொடுத்து ரியாக்டன் கொடுத்து ப்ராடக்ட் கேட்பாங்க, இல்லை ப்ராடக்ட் கொடுத்து ரியாக்டன் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இது யூனிட் 11, 12, 13 தான் இருக்குது. என்னெல்லாம் பார்க்கணும் கடைசி நிமிஷத்தில் இருக்கும். இதில் கம்பல்சரி வரும் தான் எல்லாருமே பார்க்குறோம். ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப முடியாதவங்களுக்காகவும், சார் நாங்கள் ட்ரை பண்ணுற கம்பல்சரி அவங்களுக்காகவும், கடைசி நிமிஷத்தில் இப்போ தான் ஐடென்டிஃபை ஏபிசி பார்க்குறவனுக்காகவும், அண்ட் ஐடென்டிஃபை ஏபிசி நான் எல்லாம் தெரியும், நான் எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவனுக்கு ஒரு மெசேஜ் ஆகும் இந்த வீடியோ அமையும். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் 11, 12, 10 கேள்வி இருக்குது. இந்த 10 கேள்வி நீ படிச்சிட்டின்னா, கன்ஃபார்மாக படிச்சிட்டிங்கன்னா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி நமக்கு கம்பல்சரி இந்த வருஷம் என்னெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு பேசணும். ஐயூபேக் நேம் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி யூனிட் 5 நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இன் 6, 7, 8, 9 அந்த வீடியோவை நாளைக்கு வந்துடும். இது நாளைக்குங்கிற மாதிரி நாளைக்கு எக்ஸாமில் வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அண்ட் அதில் ஒரு 10, 12 ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையாவது ஒழுக்கமாக போட்டு பாருங்கள். பட் செட் கம்பல்சரியாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளமோ அல்லது ஐயூபேக் நேமோ இதை எதாவது கேட்டுருவாங்க. 2மே மிஸ் ஆக வாய்ப்பில் 2ல் ஏதோ ஒன்றாவது கேட்டுருவாங்க. இன்னொன்று ஐடென்டிஃபை ஏபிசி இப்படி தான் கேட்பாங்க. இல்லை ஐடென்டிஃபை ஏபிசி தூக்கிட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒரு 3 மார்க்கும் 2 மார்க் பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் அப்படியும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஐடென்டிஃபை ஏபிசி கேட்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மார்க் 2 மார்க்கில் ஏதோ ஒரு கம்பல்சரி அதுதான். ஸோ அந்த 3 மார்க் 2 மார்க் இத்தனை வருஷம் பப்ளிக்லேருந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு 10 கொஷின் எடுத்திருக்கேன். இந்த 10 கொஷினை இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சிங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஐடியா கிடைக்கும். இந்த 10 கொஷின்லேருந்து கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இது வீடியோ கடைசியில் ஒரு விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதில் என்னெல்லாம் ஐடென்டிஃபை ஏபிசி கொஷின்ஸ்க்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் நீங்கள் என்னெல்லாம் ஈக்குவேஷன்ஸு, கன்வர்ஷன்ஸு, நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீ ஒரு கம்பல்சரி அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். ஓகேவா? ஆல்ரெடி படித்தவன் தெளிவாக இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போது 80% மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை இது பார்த்திங்கன்னா நைட்ரோபென்சின், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின்லேருந்து கேட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆல்கலி மீடியம், நியூட்ரல் மீடியம், அசிடிக் மீடியம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா மீடியத்தையும் கொடுத்து நியூட்ரல் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பெருசாக இருக்கும். அந்த எல்லா மீடியத்தையும் படிச்சிரு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரோபென்சின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் யூனிட் 13. அதுலேருந்து என்ன கன்வர்ஷன் வேணாலும் கேட்பாங்க. இது அதோட பாதி கேட்டிருக்காங்க ஒரு பப்ளிக்கில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரியா? அடுத்து இது ஜூன் 2025 சமீபமாக கேட்டது. இதே கொஷின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. ஒரு ஐடென்டிஃபை ஏபிசி கொஷினில் இது நடத்துறதுக்கு டைம் இல்லை, சாரி. நான் ஒரு 10 கொஷினாக கொடுத்துருக்கேன், நீங்களே படிங்க. ஏன்னா இப்போ மணி 12, முடிஞ்ச அளவு நடத்திடலான்னு பார்த்தேன். ரொம்ப டயர்டாச்சு. என் பசங்களையும் படிக்க வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது கற்றுக்கங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். இதுவும் ஜூன் 2023 கேட்டது. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ஒரு ஐடென்டிஃபை ஏபிசி எழுதும்போது பாருங்கள், காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சின்னு இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஏல ஸ்ட்ரக்சர் எழுதினாலும் கரெக்டு தான், அதோட பேர் எழுதினாலும் கரெக்டு தான். ஒருவேளை சிலதுக்கு நான் பேர் எழுதியிருக்க மாட்டேன், அது பிரச்சனையே கிடையாது. நீ கடைசியில் எழுது காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சி, இல்லைனா காம்பவுண்டுன்னு போட்டு ஏபிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எழுதினாலும் கரெக்டு தான். இல்லை
அது நேமிங் எழுதினாலும் கரெக்டு தான். காம்பவுண்ட் நேமிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெட்டிங் போட்டு கீழே எழுதினாலும் கரெக்டு தான். ஓகே, ஏ என்னது, பி என்னது, சி என்னது எழுதினாலும் கரெக்ட் தான். இப்போ நேமிங் இதுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிலதுக்கு நேம் கொடுத்துருக்க மாட்டேன், அது ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், இதுக்கு நேம் கொடுப்போம், இது கொடுத்துருக்கேன். ஓகேவா, எத்திலின் கைக்கால் வந்து H2SO4 போட்டால் எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டம்ப்டில் கேட்டது தான். ஸோ இது ரிப்பீட்டட், மார்ச்சில் கேட்டது 2022 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் கொரோனா பேட்ச். இது வந்து பாருங்கள், ரியாக்டன்ட் கேட்டிருக்கேன், ப்ராடக்ட் கொடுத்து வித்தியாசமான சம்மு. பட் இது அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10 சம் கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள், இது புக் பேக், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 12 புக் பேக்கு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் மார்ச் 20ன்னு நினைக்கிறேன், மார்ச் 2020, ஜூன் 2020 நினைக்கிறேன், அதில் இது கேட்டிருந்தாங்க, அதோட அட்டம்ப்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாமே பப்ளிக் கொஷின்ஸ்னால இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுருங்க. இப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சன், இது ரொம்ப முக்கியம். டேரக்ட் 5 மார்க்லையும் கேட்கலாம். அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஏபிசி கேட்கலாம். பென்சின் டயசோனியம் குளோரைடு, இது சம்மந்தப்பட்ட சம் வரலாம், இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யூனிட் 11, 13 இருக்குது. சாண்ட்ரமேர், கெட்ரமின்ஸ், கோம்பக்ஸ், கப்ளிங் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் பாருங்க. இதை வச்சு சம்மும் கேட்கலாம், இல்லை கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஃபீனால்ஸில் எல்லா கன்வர்ஷன்ஸும் பாருங்கள். நேமிங் ரியாக்ஷன் மட்டும் பார்த்தா பார்த்தாது, எல்லா கன்வர்ஷன்ஸும் ஃபீனால் டாப் டு பாட்டம் அந்த பேஜ் ஃபீனால் டெஸ்ட்டு முடி நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் ஏதோ ஒன்று கேட்டால் எழுத முடியும், பார்த்துக்கோங்க. பென்சால்டேட்டில் பென்சாயின் கண்டென்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அப்படியே இல்லை கிராஸ்டு கேனிசாரோ, அதுக்கப்புறம் பெர்கின்சன், நனவங்கள், ஷிப் பேஸு, மேலச்செட் கிரீன் டே அண்ட் டெஸ்ட் ஃபாரலே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இதிலேருந்து கேள்விகள் வரலாம். டூலின் கன்வர்ஷன், டூலின் சம்மந்தப்பட்ட ஏதாவது கன்வர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பென்சாயிக் ஆசிட் டு டூலின், அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் இருக்கும், புக் பேக்கில் இருக்கும். அதையும் நீ பார்த்துட்டு, நான் இங்கே எழுதலை, அதையும் நீ பார்த்துரு முடிஞ்சா. அப்புறம் யூனிட் 13 புக் பேக்கில் மிக மிக முக்கியமான கன்வர்ஷன் ஏபி டைப். யூனிட் 11 புக் பேக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட் ஏபி டைப். யூனிட் 12 3-5. ஃபஸ்ட்டு ஒன்று ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் படிக்க முடியாது சார், இவ்வளோ கொடுக்குறீங்க, இவ்வளோ கொடுக்குறீங்க, இதையும் பார்த்தா சேஃபு. இது இவ்வளோ கொடுக்குறீங்க, இதெல்லாம் படிக்க முடியாது, அது 10 மட்டுமா படிக்கிட்டா படி, கன்ஃபார்மாக அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க க்ரியேட்டிவாக கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இந்த டாப்பிக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அதிகபட்சம் க்ரியேட்டிவாக கேட்குறதா வாய்ப்புகள் இருக்குன்னா அதில் கை வச்சு தான் சென்டம் போக வைக்க முடியும். அதனால் ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்சு பெஸ்ட்டு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த டைம் வந்து 50 சம் 60 சம்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது, இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கான பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. அதை நான் கொடுத்துட்டு இதை மட்டும் படிக்கலான்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியும். பட் நீங்கள் படிக்க மாட்டீங்க, படிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த கன்வர்ஷன்ஸாக பாட்டு போங்க. இதே மாதிரி டைப்பில் தான் ஐடென்டிஃபை ஏபிசி வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, புரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புக் பேக் கொடுத்தல யூனிட் 11, 12, 13 அதையெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரியா, நேமிங் ரியாக்ஷனும் தரவாக இருக்கணும். ஏன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸும் அண்ட் சம் கன்வர்ஷன்ஸும் அண்ட் சம் என்ன சொல்ல, இப்போது சம் டாபிக்ஸ் கொடுத்தல அதுலேருந்து சம் கன்வர்ஷன்ஸும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஐடென்டிஃபை ஏபிசி எடுக்கிறாங்க. அதனால் எது எப்படி வரும்னே தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால் இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மாக நம்மளால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதெல்லாம் சொல்ல மாட்டேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு தரேன். அடுத்து இப்போ ஒரு 2-3 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து தரேன். ஸோ அதில் டாப் 10-12 சம்ஸ் மட்டும் தரேன். அதையாவது பாருங்கள், கன்ஃபார்மாக அதுலேயும் நம்ம வந்து கம்பல்சரி அடிச்சிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நிச்சயம், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. வேணா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.